வணக்கம் விவசாயிகளே, நான் உங்கள் ஸ்ரீபிரவி. அக்ரிப்ளெக்ஸ் இந்தியா யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் pH உடைய முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. pH உடைய அளவு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 14 வரை நம்ம குறிக்கலாம். இது 0லேருந்து 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிடிக், அதாவது அமிலத்தன்மைன்னு சொல்லுவாங்க. 7 பார்த்தீங்கன்னா நியூட்ரல்னு சொல்லுவாங்க. 7லேருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்கலைன், அதாவது காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த சாயில் pHஐ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா pH டெஸ்ட் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ சாயிலோட pH பார்த்தீங்கன்னா ஆசிடாவோ அல்லது அல்கலைனாவோ இருக்கும்போது நம்ம மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் எதுவுமே எடுத்துக்கக்கூடிய தன்மையில் பிளான்ஸ் இருக்காது. அதனால் நம்ம அதை பேலன்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. பிளான்ஸுடைய க்ரோத்துக்கு பார்த்தீங்கன்னா pHன்றது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். இது அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கும்போது சாயிலோடைய மைக்ரோ ஆர்கனிசமுடைய ஆக்டிவிட்டி நேச்சுரலாக நடக்காது. இதனால் பிளான்ஸுக்கு நம்ம என்னதான் பெஸ்டிசைடு ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் அது எடுத்துக்கக்கூடிய தன்மையில் இருக்காது, நம்மளுக்கு ரிசல்ட்ஸும் வராது. இப்போ நம்ம சாயில் அசிடிக்காக இருக்கும்போது அதை நம்ம அல்கலைனாக மாற்றுறதுக்கு லைம் அல்லது கால்சியம் உடைய ப்ராடக்ட்ஸை பயன்படுத்திக்கலாம். அதுவே சாயில் அல்கலைனாக இருந்துச்சுன்னா அது அசிடிக்காக மாற்றுறதுக்கு ஜிப்சம்மை பயன்படுத்திக்கலாம். நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய வாட்டர் பார்த்திங்கன்னா அன்சூட்டபிள் ஃபார்மில் சில டைம் இருக்கும். அதை நம்ம தேவைப்படக்கூடிய சூட்டபிள் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் ஈக்வினாக்ஸ். இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணக்கூடிய வாட்டரில் ட்ராப் பை ட்ராப் பண்ணிகிட்டே வரணும். இது பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும்போது சூட்டபிள் ஃபார்மில் வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வாட்டரில் நம்ம பெஸ்டிசைடை இருக்கக்கூடிய டோசேஜில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதால பெஸ்டிசைட்ஸ் ஆர் ஃபஞ்சிசைட்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். பிளான்ஸ் எடுத்துக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னா உடனே அக்ரிப்ளெக்ஸ் இந்தியா வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விவசாயம் குறித்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.